வணக்கம். இந்த வசந்த நவராத்திரி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அழகான காஞ்சியில் 9 நாள் அப்படியே தவம் மாதிரி போச்சு. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் 1000 கமிட்மெண்ட் இருந்தால் கூட இந்த 4 பேர் 9 நாளும் வந்திருந்து எனக்கு பக்கபலமாக இருந்து இந்த பூஜையெல்லாம் நடத்துறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஹேமாக்கா வந்து பாத பூஜை பண்ணும்போது நான் அப்படியே பார்த்தாலே போதும், என் பார்வையை புரிஞ்சிக்கிட்டு நான் என்ன கேட்க போகிறேன் அப்படிங்கிறத நான் கேட்க முன்னாடியே வாயை திறக்கவே மாட்டேன். பண்ண ஆரம்பித்தேன்னா அத்தனையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணது ஹேமாக்கா. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் படித்து இவங்க நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்டவங்க, அறநருள் நடத்துகிற லலிதா சஹஸ்ரநாமம் கிளாஸில் கற்றுக்கிட்டவங்க. எங்களால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுதுமா, அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் கூடவே இருந்து அவங்க வந்து தினமும் படித்தது. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியலன்னுவாங்க, என்ன சிரமம் இருந்தாலும் அந்த 9 நாளும் வந்தாங்க. அதுதான் அதில் ரொம்பவே சிறப்பு. அதில் பேபிக்கா இவங்க வந்து தினமும் பிரசாதம் 9 நாளும் அவங்க செஞ்சது மட்டும் இல்லாமல் எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போங்கப்பா, இங்கே பூஜை முடிஞ்சு நீங்கள் லேட்டாக போகிறீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க கடை மாதிரி அவங்க எல்லாருக்குமே, எங்கள் ஸ்டாஃபுக்கும் சரி, இங்கே பூஜைக்கு வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ரொம்ப பேசவே மாட்டாங்க, ஆனால் அமைதியாக வந்திருந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவை கொடுக்குது. இது ஏன் வந்து உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பூஜை நடக்குது, ஒரு விஷயம் பண்ணுறோன்னா முதன்மையாக வேணால் என்னை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு பின்னாடி இவங்க எல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது தான் என்னால் அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக. ஏன்னா சம்டைம் நான் 5 மணிக்கு தான் உள்ளே வருவேன், 5:30க்கு வருவேன். வந்த உடனே முகம் கழுவி நான் கிளம்பி வர்றதுக்குள்ளே இங்கே எல்லாரையும் வந்தவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்கள உபசரித்து அவ்வளோ நல்லா கவனிச்சுப்பாங்க. அத்தனை பேரோட ஆதரவோடு தான் அந்த வசந்த நவராத்திரி நல்லா நடந்தது. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இந்த 9 நாளும் லலிதா நவராத்திரிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் என்ன ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னா, நான் போன வருஷம் நவராத்திரி போது வந்து நான் வந்து அம்பாள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன். அடுத்த வாட்டிக்குள்ளமாக நான் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நவராத்திரி முடியறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் எங்கள் கிளாஸும் முடிஞ்சுது. அது ஃபுல்லாக நான் படித்தது வந்து அம்பாள் முன்னாடி தான். 9 நாளும் படித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு வந்து அம்பாளுடைய அருளோ ராஜி மேமோ அதுக்கு அடுத்தது வந்து ராகவன் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாத அவர் கிளாஸ் எடுக்கும் பொழுது காஞ்சிபுரத்தோடைய பெருமையும் அம்பாளுடைய பெருமையும் எங்களுக்கு வந்து நல்லா அழகாக சொல்லி தந்தார். ஒரு நாமத்துக்கும் அர்த்தத்தை சொல்லி தந்ததுனால எங்களுக்கு வந்து இப்போ படிக்கும் பொழுது வெறும் வார்த்தைகளை கற்றுக்கிறது இல்லாமல் அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து நாங்கள் கற்றுண்டு படிக்கும் பொழுது அதனுடைய விளக்கம் எங்களுக்கு நல்லாவும் புரியுது. அடுத்தவங்களுக்கும் நாங்கள் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு வந்து அம்பாளுக்கும் மேம்க்கும் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். என்கேஎஸ் ஃபேமிலின்னு எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். இவங்க தான் என்கேஎஸ் ஃபேமிலி. நம்மளுக்கு மொத்த பூ அலங்காரம், அந்த பூ ஒவ்வொருத்தரையும் அட்மையர் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்து கட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கடையில் இருக்கக்கூடிய பூவோட ஃபோட்டோ எடுத்து, அந்த மாலையோட ஃபோட்டோ எடுத்து பூக்காரங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் மாலை செஞ்சு கொடுக்கறது ஐயா காமகோட்டி அவங்க தான். இவங்க வந்து நம்ம மணிமண்டபத்துக்கு ரெகுலராக தினம் இவங்க கொடுக்குற பூ தான் அங்கே ஐயாவுக்கு போய்கிட்டு இருக்கு. மணிமண்டபத்தில் பூஜைக்கெல்லாம் இவங்களோட பூ தான். இவங்க பரம்பரையாக இந்த தொழில் பண்ணுறாங்க. நான் அந்த 9 நாளும் இந்த மாலையை தூக்கி போடும்போதெல்லாம் நினச்சிருக்கேன், நான் என்ன புண்ணியம் பண்ணேன், இவ்வளோ பூவை எனக்கு தூக்கக்கூடிய பாக்கியம், இவ்வளோ பூவை எனக்கு தொடக்கூடிய பாக்கியம் நீ கொடுத்துருக்கம்மான்னு தினம் நன்றி சொல்லிட்டு போட்டேன். எனக்காவது 9 நாள் அவங்களுக்கு வாழ்க்கை கடனே அதுதான். அப்போ அவங்க எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ வரமாக கேட்டு இந்த பிறப்பு எடுத்திருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பேன். அவங்கெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணவங்க. தொழில் எல்லாருக்குமே எல்லாமே தொழில் தான், ஆனால் அதை ஆத்மார்த்தமாக பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லவே மாட்டோம், எங்களுக்கு இப்படி வேணும், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருவேளை நான் ரொம்ப பிளான் பண்ணி பூவெல்லாம் சொல்லியிருப்பேனோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்களா கொண்டு வர்றது தான். அவ்வளோ அக்கறையாக ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இல்லாமல் அந்த பூவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாடாமல், அது மாதிரி நான் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக மல்லிகைப்பூவு இதெல்லாம் கொடுத்து
இவங்கெல்லாம் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்க போய் தான் என்னால் பூஜை பண்ண முடிஞ்சது. அதுக்கு வந்து இப்படி உறவுகளை கொடுத்ததும் வாராகி அம்பாள் தான். யாகத்தன்னைக்கு இந்த கடை பூஜை போட்டு அந்த யாகத்தன்னைக்கு எனக்கு அம்மா கொடுத்த உறவுன்னா இவங்க 2 பேரும் தான். இந்த குடும்பம் வந்து அம்பாள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. எனக்கு எப்போவும் இது பக்கபலமாக இருந்து இந்த பூஜைகளெல்லாம் நடத்துறதுக்கும் சரி. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து நான் சென்னைக்கு வர்றேன், தினமும் நான் கிளம்பி 9 மணிக்கு மேலே கிளம்பி நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கரெக்டாக எங்கள் ஏரியாவுக்குள்ளே போகும்போது கால் வரும், அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களா. அதாவது அந்தளவுக்கு மைண்டில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் அம்மா எந்த இடத்துல போயிட்டுருப்பாங்கன்றது முதற்கொண்டு கால்குலேட் பண்ணி கரெக்டாக நான் வீட்டு வாசல்லையோ எங்கள் தெருவுக்குள்ளேயோ என்ட்ராகும்போது கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி என் மேலே அக்கறையாக நான் வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டேனான்னு கூட பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி. நான் வெளியூர் போகிறேன், லாங்லேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வர்றேன்னா சம்மந்தமே இல்லாமல் கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் தூங்கிடக்கூடாது, சேஃபாக நான் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு பெற்றவங்களுக்கு அடுத்து என் கூட பிறந்தவங்களுக்கு அடுத்து துடிக்கிற 2 இதயம்னா இந்த குடும்பம்தான். அதுக்கு வந்து இந்த உறவு கொடுத்த காமாட்சி அம்பாளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த அழகான காஞ்சியில் நவராத்திரி பூஜை அப்படின்னு பண்ணும்போது நவராத்திரியில், அதுவும் லலிதா நவராத்திரியில் லலிதா சகஸ்ரநாமம் தான் தெரிஞ்சவங்க இருக்கணும். இன்னொன்று நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருந்திருக்கலாம், பாத பூஜை ஏன் இவங்களுக்கு மட்டும் பண்ணுறீங்க, ஐயருங்க மாமிங்களுக்கு மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். பாத பூஜைன்னா என்னென்னு முழுமையாக தெரிஞ்சது அவங்க தான். அதை எல்லாரும் ஒத்துக்கணும். அந்த ஸ்ரத்தையாக அவங்களோட எல்லாத்துலேயுமே அந்த சுகாசினி பூஜைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து அதை தெரியாதவங்களுக்கு பண்ணும்போது எனக்கே அவங்க பண்ணாங்க அப்படின்னு ஒரு கர்வம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பூஜை பண்ணும்போது அவள் எதிர உட்காந்து பண்ணக்கூடியவ என்னை அம்பாலாக நினைக்கிறா அப்படின்னு அவங்க நினைக்கணும். அதுக்கு அதை தெரிஞ்சவங்களாக இருக்கணுன்ற ஒரு காரணத்தினால தான் லலிதா சகஸ்ரநாமம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணம்தான் கேட்டோம். அவங்க மாமிங்களாக இருக்கணும்னு கேட்கல. ஆனால் அம்பாள் அப்படி தான் அனுப்பிச்சி வச்சா. ஏன்னா அவங்க தான் ரெகுலராக எல்லாத்துலேயுமே இந்த பாத பூஜைன்னு ஒன்று வச்சுருக்காங்க, சுவாசினி பூஜைன்னு வச்சுருக்காங்க. இவங்க கடை தானே நடத்துகிறாங்கன்னு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவாச்சாரியாரும் சரி, பெருமாள் கோவிலில் கும்பிடக்கூடிய பட்டாச்சாரியர்களும் சரி, யாருமே நினச்சதில்லை. எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருந்து இங்கே லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு எனக்கு வந்து வாழ்த்துன ஒரே வாழ்த்து, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இங்கே இருக்கோம், இந்த ஃபீல் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நிறைய பேரை கான்ட்ராக்டை கொடுத்து கொண்டு வந்ததில் வந்து இவங்களுக்குமே தனி இடம் உண்டு. இது 2வது வருஷமாக இவங்களும் தொடர்ந்து நம்மளுடைய லலிதா நவராத்திரிக்கு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து மேடம் இங்கே ஓப்பன் பண்ணதுலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஒரு வசந்த நவராத்திரி எல்லாத்துக்குமே வந்து கலந்துக்கிறோம். ஒரு பஞ்சமிக்கும் வரோம். என்ன ஒன்றுன்னா, நம்ம கோவிலுக்கு போனால் எப்படி மனசு சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இது உள்ளே வரும்போது. நம்ம கடையில் ஏதாவது பொருள் வாங்கணும்னு வரோம், ஆனால் கடையில் அதை மறந்துட்டு இந்த அம்பாளை பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துட்டுறோம். என்னென்னா நமக்கு இதுதான் வந்து கோவில் மாதிரி ஆகிடுறது. நம்ம வாங்க வந்தது ஒன்று, ஆனால் நம்ம இங்கேருந்து போகிறது வேறு விதமாக இருக்குது. ஏதோ ஒரு கவலைகளோடு வரும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வரும்போது வரணுமே அப்படின்னு நினச்சின்னு வரோம், ஆனால் போக மனசு வரல. இங்கே உள்ளே வந்துட்டோம்னா போகிறதுக்கே மனசு வரல. அதனால் நாங்கள் 2 வருஷமாக இங்கே உங்களோட நட்பில் இருக்கோம். நிறைய இவங்க கான்டாக்ட் நிறைய பேருக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஒரு பஞ்சமிக்கும் அவங்க நன்னா பூஜை பண்ணி எங்களுக்கு ரொம்ப மரியாதையோடு அனுப்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விளக்கு கிடைக்க வரத்துக்கு. நாங்கள் ஒரு போரூர் விளக்கு கிடைக்கும் போயிருக்கோம், அடுத்தது கோவிலம்பாக்கத்துக்கும் போவோம். இன்னும் எங்கெங்கே பிரான்ச் திறக்காங்களோ அந்த எல்லா இடத்துக்குமே நாங்கள் போவோம். நன்றி. இந்த அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சது அப்படின்னு பார்த்தா அனுமாமியை தான் சொல்லணும். நான் அவங்களோட உருவம் இதெல்லாம் வச்சு நான் அவங்க பெருந்தேவின்னு சொல்லுவேன். ஏன்னா எப்படி இங்கே வரதராஜ பெருமாள் கோவிலில் பெருந்தேவி அப்படியே பார்த்திங்கன்னா ரியலாக ஒரு லேடி உட்காந்த மாதிரி இருப்பாங்க. அப்படியே ஷோல்டர் எல்லாம் ப்ராடாக அவ்வளோ அகலமாக அப்படியே கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு தோற்றத்தை தான் அந்த அவங்கள்ட்ட நான் பார்த்தேன். அவங்க பேர் அனுமாமி தான். அவங்க பொண்ணு அவ்வளோ அழகாக வந்து வீணை வாசிப்பா. அது மூலமாக தான் எங்களுக்கு அவங்க பழக்கமானாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு கால் பண்ணி நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க இம்மிடியேட்டாக அதுக்கான ஆட்களை அனுப்பி, அது மாதிரி லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா கன்னிகா பூஜைக்கு வந்து அந்த குழந்தைக்கு வேணும், எனக்கு பாலாவாக நினச்சி பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வேணும்.
அப்போது அவங்க ஏற்பாடு பண்ண குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற பிள்ளை. அப்போ என்னன்னா மறுநாள் பரீட்சை இருக்கான், வந்தவுடனே அனுப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னை அறியாமல் நான் சொன்னேன், சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வந்து அர்ஜென்ட் படாமல் என்னோடய பூஜையை முழுசாக ஏற்றுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். உண்மையிலேயே எனக்கு வந்தது குட்டி குழந்தை. அந்த குழந்தைக்குள்ளே அவ்வளோ ஞானம் இருக்குமா, அவ்வளோ அழகாக கொடுத்து அது எனக்கு அது குங்குமம் வச்சு விட்ட அழகை பார்த்தீங்கன்னா அப்பா காண கண்கோடி வேணும். அவ்வளோ அழகாக அந்த பாத பூஜைக்கு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், கொஞ்சம் கூட இது இல்லாமல் அவ்வளோ அழகாக அந்த மஞ்சள் அந்த குங்குமம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அது நம்மளை ஆசீர்வாதம் பண்ண அழகு உண்மையிலேயே பாலாவே வந்த மாதிரி இருந்தது. இப்படி வசந்த நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், சென்னையிலேருந்து வந்த மக்கள் அவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்தாங்க. அபிராமி மாமியாக இருக்கட்டும், ராஜலக்ஷ்மி மாமியாக இருக்கட்டும், ரேவதி மாமியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நீங்கள் வண்டிக்கு சார்ஜ் கொடுங்க அப்படி எதுவுமே கேட்கல. நான் அவங்களோட காரில் தான் வர்றாங்களாக்குன்னு நினச்சேன். அவங்க வந்து ஒரு சில பேர் பஸ்லலாம் வந்திருக்காங்க. அதாவது அழைப்பு இருக்குது, நான் போகிறேன், அந்த இடத்துல அம்பாள் இருக்கா, அந்த இடத்துக்கு போய் நான் படித்தா எனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு தேடி வந்து நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோ பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் 9 பேர் அப்படின்னா 9 நாளில் கிட்டத்தட்ட 83 பேர் 83 பேருக்கு பாத பூஜை பண்ணி அது மாதிரி வந்திருந்த எல்லாருக்கும் நிறைவாக எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே புடவை கொடுத்து, கண்டினியூவாக வந்தவங்களுக்கெல்லாம் புடவை கொடுத்து, தினமும் வந்தவங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு கொடுத்தது பாபுஷாலேருந்தும் கொடுத்துருந்தாங்க. அவங்க போன வருஷமும் கொடுத்தாங்க, இந்த வருஷமும் கொடுத்தாங்க. பிரகாஷ் சில்க்ஸ்லேருந்தும் நமக்கு வந்து வரக்கூடிய சுமங்கலிகளுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். அவங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து எங்களுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ஒரே தெருவில் இருக்கோம், கடை வச்சுருக்கோம், அவங்களும் பிஸ்னஸில் இருக்காங்க. தொழில் அப்படின்றது, வியாபாரம் அப்படின்றது வந்து ஒரு சில பேர் வியாபாரத்துக்கு தானே அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மெசேஜ் என்னென்னா, இந்த உலகம் இயங்கிறது விவசாயத்தாலையும் வியாபாரத்தாலையும் மட்டும்தான். விவசாயத்துக்கு அடுத்து மதிக்கப்பட வேண்டிய தொழில் வியாபாரம். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு வியாபாரத்துக்கு தானே அப்படின்னு பேசுகிறவங்க மாற்றிக்கணும். வியாபாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை, நம்மளுக்கு தேவையான அத்தனையும் வியாபாரம் மூலமாக தான் கிடைக்கும். ஸோ அப்படி அவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க எங்களுக்காக எங்கள் கடையில் நடக்கக்கூடிய பூஜைக்காக கொண்டு வந்து கொடுத்து நின்று பூஜை பண்ணது, அதை விட என்ன பெருமை வேணும்? இந்த ஊரில் வந்து அவங்களுக்குன்னு அவ்வளோ பெரிய நேம் இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு சோர்ஸ் இருக்குது. ஆனால் தேடி வந்து நின்று நானும் உங்கள் பூஜையில் கலந்துப்பேன்னு வந்து நின்னாங்க. யாரையும் வீட்டுக்கு போய் அழைக்கலை. வீடியோவில் பார்த்துட்டே இருப்பாங்க, கால் பண்ணுவாங்க, பூஜை நடக்குது இல்லைம்மா நானும் வர்றேன், இப்படி வர்றவங்க தான். ஸோ இது வந்து அம்பாள் அழைச்சிக்கிறா, யார் யார் பூஜைக்கு வரணும், என்னென்ன நடக்கணும், யார் யார் கையாலெல்லாம் கைங்கரியம் பண்ணணுன்றதெல்லாம் அம்பாளுடைய உத்தரவு. நல்லபடியாக நடந்தது வசந்த நவராத்திரி. இதில் சொல்லாதவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். சாந்திமாவை பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோவே போட்டிருந்தேன். பிரசாதம் ஒவ்வொரு நாளும் அசராமல் கொண்டு வந்து கொடுத்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு இன்றைக்கி வரைக்கும் கணக்கு கொடுக்க மாட்டேன்னு வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்ககிட்ட நீங்கள் 100 பேரை கூப்பிட்டுவாங்கம்மா, நான் சோறு போடுவேன்னுட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அன்பான உறவுகள் இந்த அழகான காஞ்சியில் எனக்கு கொடுத்த என் அன்னை காமாட்சிக்கு நன்றி.